ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? 100 பேர் இருப்போம். ஒருத்தவங்க ரிப்பன் கட்டிட்டு வரல, இல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா கூட கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாங்க. நீங்க ஏன் இத இன்னைக்கு பண்ணல? ஏன் இத நீங்க செய்யல? அப்படின்றது கரெக்ட்டா கேட்டுருவாங்க. இந்த ஸ்டூடண்ட் இல்லன்றதையும் அவங்களுக்கு தெரியும். பட் இப்ப என்ன ஆயிடுதுன்னா 20க்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் அந்த குழந்தைங்களே காணோம், இல்ல எங்கேயாவது மிஸ் ஆறாங்க, இல்ல அவங்க ஏதாவதுன்னா கூட டீச்சர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. பேரண்ட் பிக்கிங் ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. அவங்க மாறி வந்து வேன்ல போயிடுவாங்க. பேரண்ட் வந்து கேட்கிற வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது குழந்தை அவங்க கிட்ட இல்லன்றது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த குழந்தை வேன்ல மாறி போயிடுச்சு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இப்ப நடக்குது. ஆனா நான் படிக்கிறப்ப அந்த மாதிரி கிடையாது. நம்ம படிக்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட்னெஸ் இருந்துச்சு. இப்ப அந்த பெர்ஃபெக்ட்னெஸ் இல்ல. லெத்தார்ஜிக்கா இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். நம்மள யாரு கேட்க போறாங்க? அடிக்க போறாங்களா? திட்ட போறாங்களா? யாரும் நம்மள எதுவும் சொல்ல போறதில்ல. இல்ல நான் டீச்சர்ஸ் என்ன மாறிட்டாங்கன்னு கேட்டேன். டீச்சர்ஸ் என்ன மாறிட்டாங்கன்னா, அத கேள்வியா கேட்க மாட்டேங்கிறாங்க. "ஏன் நீ பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டேங்கிற? ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரணும். நீங்க இந்த மாரிலாம் இருந்தீங்கன்னா, உங்க குரோத் நல்லா இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட்னெஸ் குடுங்க. ஒரு டைம் குடுங்க. எல்லாத்துக்குமே குடுங்க." அப்படின்னு நம்ம சொல்றத ஸ்டூடண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அத டீச்சர்ஸும் சொல்லிக் குடுக்க மாட்டேங்கிறாங்க. "நீ வந்தா போதும், படிச்சா போதும், இருந்தா போதும்." இப்படிதான் சொல்றாங்க. இப்போ நாங்கள் படிக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பயமும் மரியாதையும் வச்சுருந்தோம் டீச்சர் மேலே. அதனால அவங்க கிட்ட நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பயணித்தோம். ஆனால் இப்போ இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேஷுவலாக அவங்க கூட பழகுறனால இது அவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்க சில விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. 2K கிட்ஸ் தானே எல்லாமே ரொம்ப ஜாலியாக போகிறாங்க. ஸ்கூல் போகிற மாதிரி போல தேட்டர் போகிற மாதிரி தானே போகிறாங்க எல்லாமே. அப்போ இருந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இப்போ இல்லைன்னு எனக்கு தோணுது சார். ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப திட்டுறது, அந்த சூழல் இப்போ இல்லாததுனால பசங்கள்கிட்ட அந்த பயம் இல்லை, படிக்கணுங்கிற அந்த எண்ணமே இல்லைன்னு எனக்கு தோணுது. சிட்டா இல்லாததுக்கு இன்னைக்கு காரணம் நீங்களா அவங்களான்னு கேட்குறேன். அவங்க தான் சார். அவங்க மேபி அவங்ககிட்ட கேட்போம். நான் பள்ளி ஆசிரியராகவும் இருந்திருக்கேன், கல்லூரி ஆசிரியராகவும் இருந்திருக்கேன், இப்போ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கேன். பள்ளிக்கூடத்தில் இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய பேரண்ட்ஸ் சைடில் இருக்குன்னா, ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ரேங்க் கார்டை நாங்கள் காட்டினோம்னா அதில் வாங்கினதும் அவங்களுக்கு மார்க் அவங்க பிள்ளைங்க குறைவாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஆதங்கம் வரும். ஆனால் அந்த ஆதங்கத்தை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சார் இவனை வந்து எப்படியாவது படிக்க வச்சிருங்க சார், ஆனால் காலுக்கு கீழே அடிக்க சார்பாங்க. அவங்க என்ன வேணாலும் போட்டு அடிப்பாங்க. இதே ஒரு பேரண்டா அவங்க ஒரு குழந்தைய உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை சொல்லுவாங்க, 2வது தடவை சொல்லுவாங்க, 3வது தடவை பளிச்சுன்னு மண்டையில் விடும். இதான் நடக்குது வீட்லையும். இதே வேலையை ஒரு டீச்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல என்னைக்கு ஒரு ஆசிரியர் கம்பு கையில இருந்து நீங்க கம்பை புடுங்குனீங்களோ அன்னையில இருந்தா இந்த சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு. கம்பை அடிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, பயமுறுத்துறதுக்காக, அவனை கண்டிப்புக்கு உண்டாக்குறதுக்காக, ஆசிரியர் மேல ஒரு மரியாதை அவனுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் கம்பு ஒரு காரணம் சார். எல்லா பேரண்ட்ஸும் உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஒருத்தராவது பள்ளிக்கூடத்துல அடி வாங்காம அந்த பேரண்ட்ஸ் யாரும் கை தூக்க முடியுமா? என்னோட டீச்சர் நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அடாப்டிவ் ஸ்கில்ஸ் இல்லையோ, அந்த குளோபலைசேஷன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோங்கிறத என்னோட கொஷின். ஆக்சுவலாக இன்டர்நெட் வளர்ந்துருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எல்லாமே வளர்ந்துருக்கு. என்னோட பையனை வந்து என் டீச்சர் வந்து எனக்கு சொல்கிறது என்னென்னா, மொபைல் ஃபோனை அனுப்பி வைக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இது ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச். அன்றைக்கி 25 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் கிடையாது, இன்னைக்கு இருக்கு. இந்த ட்ரெண்டை பழகிறதுக்கு டீச்சர்ஸ் வந்து என்ன அவேர்னஸை வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ ஒரு டீச்சரை பார்த்தா அட்மையர் பண்ணுவான். ஏன்னா அவர்கிட்ட போனால் இஸ் அ நாலேஜபிள் பர்சன், he will give some knowledge to the parent also. பட் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அவங்களே இன்னும் அப்ஸ்கில் ஆகணுங்கிறது என்னோட. அது அப்டேட் ஆகல, காலத்துக்கு அப்டேட் ஆகல, இன்னும் அந்த பழையத்தை பேசிட்டு இருப்பாங்க. இப்போ என்னோட கொஷினே என்னன்னா, நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களா சார்? ஒரு காலத்துல 8ஆம் வகுப்பு பிடிச்சவங்களுக்கு வாத்தியார் வேலை, அடுத்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. இன்னைக்கு ஒருத்தர் ஆசிரியர் பணிக்கு போகணும்னா ஒரு டிகிரி முடிச்சு, பிஎட் முடிச்சு, டெட்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல ஒரு நியமன தேர்வு ஒன்று பாஸ் பண்ணி காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைத்து பெடகோஜியும் தெரிஞ்சுக்கிட்டு, மைக்ரோ டீச்சிங்னா என்ன, மேக்ரோ டீச்சிங்னா என்ன, ஒரு பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை எப்படி கண்டறிகிறது, அவனுடைய உளவியலை எப்படி அறிந்து கொள்கிறதுன்னு அனைத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு வேலை இல்லாம வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏராளமான பேர். உள்ள போய் ஆசிரியரா இருக்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பு முழுமையான அளவுல இன்னைக்கு எப்படி கற்பித்தலை செய்யணும்ன்ற முழு பயிற்சியோட போய் நிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ ஒரு குழந்தை இருந்திருந்தா எனக்கு பரவாயில்ல, நான் அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு 2 குழந்தை இருக்கு, எனக்கு ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன் மாதிரி இருக்கும். இவங்க அவங்களோட அடாப்டேஷன் இல்லாமல் மொத்தத்தை தூக்கி என் தலையில் வச்சிடுறது. இப்போ 2 குழந்தை இருக்கும், நான் எப்படி சமாளிப்பேன்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இப்போ எதில் ஒர்க் பண்றீங்க? ஹியூமன் ரிசோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 குழந்தைங்க இருக்கு. பையனுக்கு வந்து 7 வயசு ஆக போகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்க போறாரு. என்னோட பொண்ணு வந்து யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறாங்க. உங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா வேலைக்கு போறாங்களா? அவங்க வேலைக்கு போறாங்க. அவங்க தனியாக ஒரு பொட்டிக் வச்சு நடத்திட்டு இருக்காங்க.
இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை as a டீச்சர் யூ ஹாவ் டு நோட்டீஸ். நீங்கள் உங்கள் பையன்கிட்ட கொடுத்தா உங்கள் பையன் பண்ணல, நீங்கள் உங்கள் பையனை அடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு என் டீச்சர் வந்து என் பையனோட டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஏன் அடிக்கணும் என் பையனை? அடிக்கிறது தான் குட் பேரண்டிங்கா? நீங்கள் மிரட்ட மாட்டேங்கிறீங்க உங்கள் பையனை, எல்லாத்தையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க. as a பேரண்ட்டாக என்னோட கடமை என் பையனுக்கு தேவையானதை கொடுக்கறது தான். அது சரியான இந்த சொசைட்டிக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது டீச்சர். உங்களை உங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க இல்லையா? எப்படி வளர்த்தாங்க? எங்கள் அப்பா அம்மா வந்து படிக்கல சார், அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னோட டீச்சர்ஸோட கைடன்ஸ் தான். அவங்க வந்து இப்போ டீச்சர் இருக்காங்கன்னா உங்களை கண்டிச்சு வளர்த்தாங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க கிளாப்லாம் பண்ணாங்க, நான் கண்டிப்பாக அதை ஒத்துக்கிறேன். என்னோட டீச்சர்ஸ், இன்னைக்கு இருக்க டீச்சர்ஸ் தான் கொஷினே. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பேசிக்காக தேவைப்படுதுன்னா இமோஷனல் பேலன்ஸ் தேவைப்படுது. இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. வரும்போது அவங்க ஒரு டயர்டில் வருவாங்க, தப்பு சொல்ல முடியாது. குழந்தை வந்து ஸ்கூலில் நடந்த எல்லாத்தையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வருவான். டேய் இரா நான் அப்புறம் சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த எக்ஸைட்மெண்ட்டை அப்பயே ஆஃப் பண்ணிடுறது. இப்போ அந்த இடத்துல டீச்சரோட ரோல் என்ன இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு 7-8 இயர்ஸாக வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி பார்த்துக்க முடியல அப்படின்றதுனால டியூட்டர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க இப்போ இருக்க பேரண்ட்ஸை. அப்போ ஒரு டியூட்டராக நான் ரெண்டு சைடுமே பேசலாம். டியூட்டராக நான் வந்து பேரண்ட் கிட்ட கேட்கும்போது அவன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலையே டைரியில் அப்படின்னும் போது, மேம் அதை விடுங்க மேம், எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும், நான் அனுப்புகிறேன். அந்த இடத்துல நம்ம கேட்க முடியாது, நீ ஏன்டா எழுதிட்டு வர மேம், அதான் அம்மாவுக்கு அனுப்பிட்டாங்களே மேம், அப்பா வந்துட்டாங்க மேம். இல்லாட்டி ஒரு சில குழந்தைங்க எப்படி ரெஸ்பான்சிபிளாக மாறுவாங்கன்னா, ஒரு ஃபோன் தான் இருக்கும் வீட்டில், அந்த ஒரு ஃபோனுக்கு தான் மெசேஜ் வரும், அவங்க வேலையில் இருப்பாங்க, இவன் எழுதிட்டு வந்திருக்க மாட்டான். இப்போ அந்த பேரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, மேம் அப்பா வந்தால் தான் மேம் ஹோம்ஒர்க்கே பண்ண முடியும், அப்பா நைட்டு வரவே இல்லை மேம், நான் ஹோம்ஒர்க்கே பண்ணல. ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் தான் வந்து பசங்க கிட்ட வரும். அந்த பொறுப்பு வந்து இவங்க ஹோம்ஒர்க்குக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணணும்னு எந்த டீச்சர்ஸுமே அவ்வளவா நினைக்க கிடையாது. நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க, உங்கள் ப்ரெசன்ஸை கொடுங்கன்னு தான் எல்லா டீச்சர்ஸுமே சொல்கிறமே தவிர்த்துட்டு, அவன் தப்பாகவே பண்ணிட்டு வந்தாலும் எந்த டீச்சர்ஸும் அடிக்கிறது இல்லை ஹோம்ஒர்க்கில். நீ முடிச்சியா, அட்டன் பண்ணியா, அட்லீஸ்ட் யூ ஹேவ் ட்ரைடா, அதில் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் எழுந்தாதான் அடுத்த நாள் நீங்கள் கிளாஸ்லேயே அட்டன் பண்ண முடியும். பள்ளிக்கு நீங்கள் அமுச்சு விட்டுட்டு உங்கள் கடமை முடிஞ்சிருச்சு, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கீங்களா? நான் டியூஷன் எடுத்துருக்கேன், 25 பேர் என்கிட்ட வராங்க. என் பசங்க ஒருத்தி 3:30க்கு வருவா, ஒருத்தி 5:30க்கு. 2 என்ன பேர் படிக்கிறாங்க? ஒரு பாப்பா கேஜி, இன்னொரு பாப்பா 3rd ஸ்டாண்டர்டு. 2 பேரும் உள்ள வந்தோடனே குட் மார்னிங் சொன்னதுல இருந்து அவங்க மிஸ் அவளுக்கு என்ன சொன்னாங்க, என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்கிற வரைக்கும் முடிச்சுட்டு அவ ரெஸ்ட் எடுத்து திரும்ப அவ என்னென்ன பண்ணினாங்கிறத A to Z நான் உட்காந்து கேட்பேன். சின்ன பொண்ணோட பெரிய பொண்ணு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா டீச்சர்ஸ்னால. அவ நல்ல மார்க்ஸ் எடுக்காம இல்லை, அவ நல்ல மார்க்ஸ் எடுக்கிறா, ஆனாலும் அவளை ஹர்ட் பண்றாங்க. ஏன்னா அவ கிளாஸ்ல குறும்பு பண்றா. சார் குழந்தைன்னு இருந்தா குறும்பு பண்ணதான் செய்யும், நான் அதை கண்டிக்கவே மாட்டேன். இல்ல நீங்க கண்டிக்க மாட்டீங்கிறதா அவங்களோட பெரிய பிரச்சனை. அததாங்க சார், ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். என் பொண்ணு அப்ப மார்க்ஸ் லோனா எவ்வளோனா 65, 60, 50 இதுதான். அதுவே அவங்களுக்கு லோங்கிறாங்க. சரிங்களா, உங்க பொண்ணு ரொம்ப வால் பண்றா, சேட்டை பண்றா, சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. இப்படி நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், தூக்கனா குருவி இதுக்கு ஸ்பெல்லிங் என்னங்க சார் தமிழ்ல வரும்? தூக்கனா குருவி இதானங்க சார். கிளாஸ்ல அவங்க எழுதி போட்டதை என் பொண்ணு எழுதியிருக்கா, அந்த கூ போடவே இல்லை. இதை இவங்க கரெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நான் போய் அதை கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை நான் சைன் பண்ணல, அது அவங்க கிளாஸ் மிஸ்ஸோட தான். கிளாஸ் மிஸ் சைன் பண்ணாமல் யார் சைன் பண்ணுவாங்க? ஒரு பொண்ணை கார்னர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கார்னராக தான் இருக்கணும். எனக்கு வலிக்குது. இவ்வளோ பேசுறாங்களே சார், ஸ்கூலுன்னு ஒன்று இல்லைன்னா, டீச்சர்னு ஒன்று இல்லைன்னா அந்த பிள்ளைங்களை இவங்க எப்படி பார்த்துப்பாங்க? ஸ்கூலை வந்து யார் ஸ்கூலுன்னு ஒன்று இல்லைன்னா, டீச்சர்ஸ்னு ஒன்று இல்லைன்னா டீச்சரை யார் அறிமுகப்படுத்தி வைக்கிறது சார்? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு படிப்புன்றத பெத்தவங்க நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறோமா, இல்ல நீங்க கொண்டு வந்து எங்க கிட்ட பிள்ளைங்களை விடுறீங்களா? சொல்ல வரத நேரடியா சொல்லுங்க. என் பையன் பேர் மகேஷ் சார். அவங்க வந்து நான் வந்து ஒரு கனவோட கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். ரேங்க் கார்டுக்கு கையெழுத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. என்னோட சுச்சுவேஷன், நான் வந்து எங்க வீட்டுக்கார் ஃபாரின்ல இருந்தாரு, நான் கையெழுத்து போட அந்த இடத்துக்கு போக முடியல. அப்போ வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நான் போறேன், பையன் அங்கே இல்லை. அப்போ நான் மிஸ்ஸை கேட்குறேன், அந்த தத்தி இங்கே இல்லை அப்படின்னாங்க. எங்கே மிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அவன் எல்கேஜியில் உட்காந்துருக்கான் அப்படின்னாங்க. அவன் 3rd ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், ஏன் எல்கேஜியில் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றுத்துக்கும் அது உதவாது, அது மாடு மேய்க்க தான் லாக்கி. அவனை கொண்டு வந்து இங்கே நீங்கள் விட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அது வந்து அவனுக்கு அதுவே மனசில் ஒரு உருவாகிருச்சு. நம்மளுக்கு வந்து படிப்பு வரலை, நம்மளை வந்து இவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க, நம்மளுக்கு படிப்பே வரல. நான் அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுத்தேன். நான் சொல்கிறேன் சார், 100%ல 90% என் பசங்க வளர்றதுக்கு காரணம் நான் தான் சார், எங்கள் வீட்டுக்காரர் தான் சார், பேரண்ட்ஸ் தான் சார். நிறை குறைகளை சொல்லுங்க, நம்ம எடுத்துக்கலாம்.
ஆனா அவங்க எதுவுமே செய்யல, என் பையன் மட்டும்தான் செஞ்சாங்க. நான் அப்படி சொல்லல சார். அந்த இடத்துல என் புள்ளைய அந்த மட்டகரமா நினைச்சதால அதாவது இன்னைக்கு வளர்ந்து உங்க வந்து குழந்தைகளை கார்னர் பண்றாங்க இல்ல இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றத நான் மறுத்து பேசல, அப்படி நடக்கலைன்னு சொல்லல. நான் வந்து கல்வியை டார்கெட் வைக்கல சார். அது அவங்க ஏன் சொல்லி நீங்க கொடுக்குறவங்க சொல்றது நிறைய பெற்றோர்களுக்கும் நிறைய குழந்தைகளுக்கும் தவறான உதாரணமாக போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திருத்தணே கண்டிப்பா, தவிர கண்டிப்பா. நீங்க சொன்னதை நான் மறுத்து பேசல. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க சார். எப்படி பேசுவாங்கன்னா, இந்த டீச்சர் உனக்கு இவங்க எப்படி நடத்துனாங்க, அவங்க ஃபுல் டைம் கிளாஸ்ல இருந்தாங்களா, அதாவது கிளாஸ்ல என்ன நடந்தது, அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் என்ன பேசினா, அவங்களுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் எல்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க. குறை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டாஃப் இன்னைக்கு 40 நிமிஷம்னா 40 நிமிஷம் இருந்தாங்களா, 40 நிமிஷம் இல்லைன்னா ஏன் இல்லை நீங்க கேட்டீங்களா? எல்லா பேரண்ட்ஸும் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பசங்க டவுட் கேட்டாங்கன்னா கேட்பாங்க சார். டவுட்டு எல்லாருக்குமே லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எந்த ஸ்டாஃபுமே கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க சார். நீங்க வந்து இன் பிட்வீன்ல இப்ப நீங்க கூட சொல்றீங்கல்ல, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசினா கேட்காதுமா அப்படின்றீங்கல்ல. இப்ப இவ்வளோ வளர்ந்துருக்கவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாதுன்றது. இப்போ ஒரு 40 பேர் 20 பேர் இருக்க கிளாஸ்ல அந்த குழந்தைங்க கையை தூக்கிட்டே இருக்கும்போது அந்த கிளாஸ் டைவர்ட் ஆயிடும். அது எவ்வளோ பெரிய டீச்சரா இருந்தாலும் அந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு இந்த டாபிக் எடுக்கணும்னு அவங்க வச்சிருந்தாங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் எக்ஸாமுக்கு போக முடியும். சரி, அன்னைக்கு ஒரு நாள் சரிப்பா எல்லாரோட டவுட்ஸை நான் கிளியர் பண்றேன்ப்பான்னு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு டாபிக்கே அவ்வளோ பெருசு. ஏன்னா 6th படிக்கிறது தான் அப்டேட்டட் வெர்ஷன் தான் 7th படிக்க போறான். மேபி அவனோட டவுட்டு அவன் ஒருத்தர் கிரியேட்டிவா திங்க் பண்ணி கொஞ்சம் நிறைய படிக்கிறவனா கூட இருக்கலாம், அவனோட திங்கிங் ஸ்கில்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். பட் அங்க கடைக்கோடியில ஒருத்தன் இருப்பான், அவன் தான் எங்களோட இலக்கு. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரேஸ்ல ஓட வைப்பாங்க. அதாவது அவங்க சொன்னாங்க அந்த செகண்ட் ரோல அந்த பர்பிள் சாரி சொன்னாங்க, என் குழந்தை 55 60 எடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஒரு ஸ்டாஃப் அங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்ல உனக்கு போதுமா அந்த மார்க் அப்படி சொன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எங்களோட கடமை வந்து அவங்க 100 மார்க் எடுக்க வைக்கிறது இல்ல சார். நீ இதுல நின்னுடக்கூடாது, நீ இன்னும் ஓடணும், உனக்கு இன்னும் தேடல் நிறைய இருக்கணும்னு சொல்றதுக்காக தான். அது பத்தாது நாங்க சொன்னா அந்த இடத்துல டீச்சர் பேரண்டா என்ன பண்ணோம்னா தட்டி தான் கொடுக்கணும். ஒரு மாணவன் தேங்கி நின்றுடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையை நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு டீச்சரோட இடத்துல இருந்து. அதே நேரத்தில் 65 குழந்தை ஒரு இடத்துல இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், இல்லை 25 பேர் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் புரியறது இல்லை. அப்போது அவனுக்கான கேள்வியை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய சூழல் இல்லாமல் சிலபஸை முடிச்சுட்டு கடந்து போயிடணுங்கிற இடம் இருக்குல்ல. இல்ல அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க சார். நான் கேட்குறேன், நான் எனக்குமே இதை என்னோட அறியாமையில கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. சந்தேகத்தை நீங்கள் தீர்க்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க? என்னோட பயிற்சி முறையில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங்ல வந்து போர்ஷன்ஸ் கவர் பண்ண தான் சார் பார்ப்போம். எண்ட் ஆஃப் த டேல அந்த 40 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ் டவுட் கிளியரிங் செஷனே வைப்போம். பசங்களோட டவுட்ஸ் கிளியரிங்னு சொன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கலாம், வந்தாலும் கேட்கறது இல்ல. இப்போ நான் கேட்டா இந்த மேம் இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸும் உங்க பிள்ளைங்க மார்க் எடுக்கலன்னு பேசுனீங்களே, யாராவது ஒரு பேரண்ட்ஸாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களும் இங்கே அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களையும் நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறத யோசிச்சிங்களா? அந்த குழந்தைகளை பற்றி யாருமே பேசவே இல்லையே. என்னோட பள்ளியில் சார் காந்தியப்பன் ஒரு மாணவன், அது ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்த பகுதி, நெய்யமலைன்னு சொல்லிட்டு மூக்கில் இதெல்லாம் போட்டிருப்பான், இப்படியே தான் பார்ப்பான், யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாது, அடிச்சிருவான் இல்லை கடிச்சு வச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு மாணவனை பக்கத்தில் போய் உட்காந்து அவன் மூக்கு ஒழுகுவான், ஒழுங்காக சாப்பிட மாட்டான், அப்படி தான் இருப்பான். அந்த மாணவனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் திருத்தி அடிக்கக்கூடாதுடா, கடிக்கக்கூடாதுடா, தப்புடா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுட்டு, ஒரு நாள் கிளாஸில் ஒரு பையன், சூர்யான்னு ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான். நான் அடிக்க போகலாம், காந்திப்பா நான் அவனை அடிக்கவா அப்படின்னு கேட்குறேன். ஆனா டீச்சர், பேச்சு சரியாக வராது. ஆனா டீச்சர், ஆனா ஏன் அன்பா சொல்லு, அன்பா சொல்லு. அவன் கேட்டுக்கான், சூர்யா நல்ல பையன் அப்படின்னு அவனோட லாங்குவேஜில் சொல்கிறான். அப்போ அடிக்கணும் கடிக்கணுங்கிற இருந்த பழக்கத்தை கூட அதை தப்புன்னு நாங்கள் ஒவ்வொருத்தனா மாற்றக்கூடிய திறமை ஆசிரியர்கள்கிட்ட மட்டும்தான் சார் இருக்கு. மேடம், மாணவர்கள்னாலே ஒண்ணுதான். இதுல நீங்க மாற்றுத்திறனாளி இல்ல நல்லா இருக்க பசங்கன்னு பிரிச்சு பேசக்கூடாது. இல்ல மாணவர்கள்னாலே சமம் தானே. இல்ல மாற்றுத்திறனாலே சமம் தான். நீங்க அதுல மாற்றுத்திறனாளி நல்லவர்கள் நீங்க பிரிக்க கூடாதுல்ல. மாணவர்கள்ன்ற சமம் தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தவங்க எம்ஆர் ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறாங்க, அவங்கள ஐஇடி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. எந்த பிரைவேட் ஸ்கூல்லையும் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல கிடையாது. அந்த மாணவர்களையும் நாங்கள் கவனிக்கிறோம், அவங்களையும் எங்கள் பிள்ளைகளாக தான் கவனிக்கிறோம்னு சொல்ல வரோம். அவங்களையும் நாங்கள் விட்டுறது கிடையாது. அவன் கேட்பான், சார் இது என்ன டீச்சர் சொல்லி கொடு அப்படின்பா. இப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீ சொல்லி கொடுத்தா மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா அப்படிம்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை, அதை வாசிச்சு காமிப்பேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மேம்படுத்த ஆரம்பிச்சான். ஒவ்வொரு மாணவனுக்கும் அவன் யாருங்கிற அடையாளத்தை நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னாலே அவன் சிறப்பாக வந்துருவான். அப்படிங்கிறதான் எழிலரசின் சார். எழிலரசி டீச்சர், நீங்க எவ்வளவு வருஷமா டீச்சரா வேலை செய்றீங்க? 15 வருஷமா இருக்கேன். 15 வருஷமா இருக்கீங்க. எந்த ஊர்ல டீச்சரா இருக்கீங்க? சேலத்துல இருந்தேன் சார், நெய்யமலைன்னு சொல்லிட்டு. ஒரு 12 ஆண்டுகள் பழங்குடி மக்களுக்காகவே. அந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் கிடையாது சார், தண்ணி வசதி கிடையாது, கரண்ட் கிடையாது. நான் போகும்போதே கீழே விழுந்து தலையில் அடிபடாத குறையா சகதியில் பறண்டு இப்படி தான் நான் போனதே. மலை மேலே ஒரு 8 கிலோமீட்டர் போகிறதுக்கே 1.5 hours ஆகும்.
அந்த அளவுக்கு போகும்போதே நான் முடிவு பண்ணேன், அப்பா இப்படி ஸ்கூல்ல நம்ம சேரக்கூடாது, கையெழுத்தை போட்டோமா அடுத்த ஆர்டரை வாங்கிட்டு எங்கிட்டாவது ஓடணும்டான்னு. அங்கே போய் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கவும் அப்போ முடிவு பண்ணேன், சார் இந்த பள்ளிக்கு தான் நம்ம வரணும், இங்கே தான் நம்ம பணியாற்றணும்னு சேவை செய்யணும், இந்த மக்களுக்காக தான் இருக்கணும்னு செஞ்சு 12 ஆண்டுகள் தொடர்ந்து அதே பள்ளியில் தான் இருந்தேன் சார். மலைவாழ் மக்களுங்கிறதுனால பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. 8வது முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த குழந்தைகள் மேலேருந்து மலையிலேருந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தை பார்த்ததே கிடையாது. அதனால நான் என்ன செய்வேன், எங்கேயாவது வெளியில் போனால் செல்லில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இது இப்படி தாண்டா இருக்கும், கடல்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, சுனாமினா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட மாணவர்களை எப்படி நம்ம முன்னேற்றுறதுன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயாவும் ஒரு ஆசையை உருவாக்குவேன். நீ யாருன்னு உன்னை அடையாளப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லாம் இப்படியெல்லாம் ஊர் இருக்குமா, ஓ தண்ணினா இப்படி தான் இருக்குமா, கடல்ல இவ்வளோ பெருசாக இருக்குமா, அவன் கிணத்தை தவிர வேற எதையும் பார்த்ததில்ல சார் என் பிள்ளை. அப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம என்னால் கொடுக்க முடியுமோ அது எத்தனையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, அது பேச்சுவாக்கில் அது ரொம்ப அழகா இருந்தது. சரி, இப்போ என்ன பிரச்சனைனா உங்களை மாதிரி டீச்சர் எல்லா பள்ளியிலும் இருந்துட்டா இந்த பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே வராது சார். காந்தியப்பன் சார் அந்த மாற்றுத்திறனாளி மாணவன் பேர். நான் அந்த 12 ஆண்டு முடிச்சுட்டு என்னோட குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ திருச்சி மாவட்டம் கருத்துக்கோடங்கிப்பட்டியில் நான் பணியாற்றுறேன் சார். நான் வரும்போது அவனுக்கு எப்போவுமே டெய்லி நான் சாப்பாடு கொடுத்துருவேன், என் பக்கத்தில் தான் உட்கார வச்சு சாப்பிட வைப்பேன், ஸ்நாக்ஸ் என்ன வேணுமோ எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அவனுக்கு கொடுப்பேன். அந்த பையை தூக்கி வச்சுட்டு எல்லா மாணவர்களும் அழுது ஒரு 50 பேர் வரைக்கும் எனக்கு ஆறுதல் சொல்லி வீட்டெல்லாம் விருந்து வச்சு வழி அனுப்பிச்சி வச்சாங்க. எனக்கு அப்போ கூட மனசை கெட்டி வச்சுக்கிட்டேன், அழுக வரல. ஆனால் அவன் டீச்சர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன் முன்னாடி அழுகாம, நான் அழுதா டீச்சர் அழுதுருவாங்க அப்படின்னு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை நான் வச்சிருந்து நான் போனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி அழுதானா சார், எங்கள் டீச்சர் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கும் ஒரு திருவிழா எதாக இருந்தாலும் டீச்சர் கூப்பிடுன்னு என்கிட்ட ஃபோனில் பேசுவான் சார். இப்போ அவன் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சிட்டான் சார். எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இல்லை, எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது. என்ன விஷயம்னா, ஒரு தாயோட அன்போட ஒரு டீச்சர் இருக்கிறதுங்கிறது வந்து எல்லா மாணவர்களும் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாமல் போகும்போது தான் நிறைய நேரங்களில் ஏமாற்றம் வரும். அப்புறம் அந்த டீச்சர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு டீச்சராகவும் தாயாகவும் இருந்து அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும்ல ரொம்ப சந்தோஷம். மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தை இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஒரு பள்ளிக்கு வரும்போது எப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்க, என்ன மாற்றங்கள்லாம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட ட்ரெஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 3/4 தான். யூனிஃபார்ம் போட்டு வரவனே 3/4 போட்டு வரான். காலில் ஒரு கருப்பு கயிறு மாதிரி கட்டிட்டு வரான். காதில் தோடு செயின் இதெல்லாம் போட்டு வராதடான்னு நம்ம சொன்னாலும் அப்படியே தான் வருவான். முடிய சரியாக வெட்டிட்டு வாடா, இது வந்து ஸ்கூலுக்கான சீருடையோ இதோ இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அப்படியே தான் வருவான். என்ன செஞ்சிருவாங்க, நம்ம 2-3 நாள் தொடர்ந்து சொன்னோம்னா ஸ்கூலுக்கு வராமல் போயிடுவான். கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஏன் எதுக்கு வரலன்னு எங்களுக்கு வரும். பேரண்ட்ஸ் சைடும் ஃபோன் போகும், மெசேஜ் போகும், அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் திரும்பவும் போய் அவனை நாங்கள் தான் வாடான்னு சொல்லி வெத்தலைவாக்கு வச்சு அழைச்சிட்டு வந்து வைக்கிறோம். கெட்ட வார்த்தைகள் நிறைய சகஜமாக பேசுகிறாங்க, அதவே அப்படியே ஸ்டேட்டஸ்லையும் வைக்கிறாங்க. அதுக்கு உடன் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களும் அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லை. வீட்லேயும் நீ இப்படி தான் பேசியாடா, ஆமாம் எங்கள் அப்பா அப்படி தான் இருப்பார், நான் அப்படி தான் இருப்பேன், அதை சகஜமாக சொல்கிறாங்க. என் பேர் அஜித்துங்க சார். நான் கார்டினரில் நடந்துட்டு போயிட்டு இருப்பேன். இப்போ ரீல்ஸ் ட்ரெண்டாக ஒன்று வந்திருப்பேன், கடவுளே அஜித்தே. நான் போயிட்டு இருக்கும்போது அதுதான் வரும். அந்த டீச்சர்ஸ்க்கு உண்டான மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க சார். கிளாஸ் ரூம்ஸ்குள்ள டீச்சர்ஸ் உள்ள வந்தோம்னா எந்திரிச்சு நிற்போம். இப்போ எந்திரிச்சு நிக்கிறதுக்கு தயங்குறாங்க குழந்தைங்க ஆஃப்டர் கோவிட். அவங்களா வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க டெய்லி வீடியோ கால் பேசிக்கிறது, அதுல வாட்ஸ்அப்ல டெய்லி பேசி இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்றத வந்து உறுதியாவே சொல்லுவேன். நிறைய பள்ளிகள்ல வந்து ஸ்மார்ட் போர்ட் கூட வந்துருச்சு. இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப லேக். அதுல இருந்து நாங்க திருப்பி மீட் எடுத்து கொண்டு வரதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம். இது வந்து எங்க பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் எழுதும் போது அந்த ஸ்பீட் அவங்களால கொண்டு வரவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரீல்ஸ் பண்றதுல தான் அவங்களோட கவனம் எல்லாம் போதே தவிர படிக்கணும்ன்ற விருப்பமே இல்லாம தான் படிக்கணும்னு ஆர்வம் குறைந்து சமூக வலைத்தளங்களில் தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ரீல்ஸ் போடுறதும் ஸ்டேட்டஸ் போடுறதுமே முக்கியமாச்சு. அது வந்து இன்னும் ஒரு சில ரீல்ஸ்லாம் எப்படி இருக்கு, இதை எப்படி எடுத்துக்கிறாங்க பசங்க அப்படின்னா, டீ கடை வைடா, டீ கடை வச்சா நீ மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா, அந்த படிப்போட தேவையை அங்கே அந்த ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இவன் அதை பார்த்து அந்த பகுத்தறிவு வளரல. இன்னும் அந்த கோவிட்ல 2 வருஷம் 3 வருஷம்ன்றது அவனுக்கு அது லாஸ் தான். ஸ்கூலுக்கு போய் படிச்சு வெறும் சிலபஸ்ன்னு மட்டும் படிச்சு அந்த பகுத்தறிவு வளர்ந்துராது. அவன் பியர் குரூப்போட இருப்பான், அவன் பக்கத்தில் இருக்கவனோட படிப்பான். அவங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப டவுனாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப அப்பர் கிளாஸாக இருப்பாங்க, நம்ம மிடில் கிளாஸாக இருப்போம். இல்லை ஏதோ ஒரு மாறுதல் அவனுக்கு வந்து புரிகிற தன்மை வந்து வேறையா இருக்கும்.
அதுல இருந்து தான் அவன் கத்துப்பான். இப்ப அந்த பகுத்தறிவுன்றது வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. அவனால அதை யோசிக்கும் போதே அதை காசா மட்டும் தான் பாக்குறான். பணம் அதாவது சம்பாதிக்கிறதுக்கு நான் மட்டும் படிச்சு தான் சம்பாதிக்க வேண்டியதை இப்பவே சம்பாதிக்கிறேனே, இப்பவே அப்ப ஏன் நான் சம்பாதிக்கிறேன். படிக்கணுங்கிற கேள்விக்கு வரான். ஆமா வரான். நீ படிடான்னு நம்ம கிளாஸ்ல அன்பா சொன்னாலும் சரி, மிரட்டி சொன்னாலும், திட்டி எப்படி சொன்னாலும், நான் படிச்சுட்டு என்ன மேம் பண்ண போறேன்? காசு சம்பாதிக்க தானே நான் படிக்கிறேன். நான் இப்பவே ரீல்ஸ்ல சம்பாதிக்கிறேன் மேம். பசங்களுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து என்னென்னா, எனக்கு வந்து அதிகமாக நாங்கள் பார்க்குறது கோ எஜுகேஷன் ஸ்கூல்னால இந்த கொரோனாக்கு அப்புறம் ஈவன் 13-14 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, இந்த லவ்னா என்னன்றது தெரியல. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போனதுக்கு காரணமே மீடியா. அந்த மீடியா கையில் வந்தது இந்த கொரோனா டைமில் தான். என் பியர் குரூப்க்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு இல்லைன்னா எப்படி? அந்த அக்காவுக்கு இருக்காங்கன்னா 13 வயசு தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு அது அசிங்கம். சொசைட்டியில் எனக்கு ஒரு கெட்ட பேர். அப்போ அதுக்காக எனக்கு பாய் ஃப்ரெண்டு வேணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருக்கிற பாடல்கள், இரட்டை அர்த்தம் பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு மோட்டிவேட் பண்றதே பெற்றோர்கள் தாங்கிற ஒரு பயம் எங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா டீச்சருமே இருப்பாங்க. அது அவங்க மறுக்கிறாங்களாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்டு, ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த டீச்சருங்கிற லெகசிக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ அப்போ இருந்த காலத்தில் டீச்சர், அப்போ இருந்த அந்த லெகசி, அவங்களுக்கு டீச்சர்னா என்னன்னு தெரியாமல் அந்த லெகசிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுதான் நான் பெரிய மாற்றமாக பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வயசாகுது? 34. 34. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களா? நான் இருக்கேன். இவங்கெல்லாம் அடல்ட்டா கிட்ஸா? அடல்ட்டு. அவங்க என்ன பண்ணணுங்கிற முடிவை அவங்க எடுக்கணுமா, நீங்கள் எடுக்கணுமா? அவங்களே தான் முடிவு எடுக்கணும் சார். அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்க சோஷியல் அக்கௌண்ட் வச்சிருக்கிறனால உங்கள் பிள்ளைங்களுக்கு பாதிப்பா? இல்லை. நான் ஒரு டியூஷன் எடுக்கிறேன், வாதியாரா இருக்கிறனால நான் சமூக வலைத்தளங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அப்படி இருங்க, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்ட பதில் சொல்லுங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுங்கிறது வந்து அவங்க வயசுக்கு படித்து முடித்து அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ அதுக்காக, அந்த நட்பு வட்டத்துக்காகவோ இல்லை அவங்க ஒரு தகவலை பரிமாறிக்கிறதுக்காகவோ அவங்க வச்சுருக்காங்க. சார், அவங்க வந்து சொல்கிற பெரிய குற்றச்சாட்டு குழந்தைங்க கையில் ஃபோன் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னா இவங்களும் அந்த சில தவறுகளை பண்ணுறாங்க. எல்லா குழந்தையும் வச்சுக்கிறது இல்லை, எல்லா டீச்சர்ஸும் என்ன தவறு பண்ணுறாங்க சொல்லுங்க. என்னோட டீச்சர் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, நானும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இந்த பாயிண்ட் மட்டும் தான் சொல்றேன். நான் அவங்களை ப்ளேம் பண்ணல. முதல்ல வீட்ல இருந்தாங்க, பிள்ளைங்க பள்ளிக்கூடம் அனுப்புறீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளை போய் டீச்சரே பார்க்கணும். கண்டிப்பா. நீங்க எதுக்கு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? உங்களை பார்த்து உங்க பையன் கத்துக்க மாட்டானா? அதிகமா வந்து கோவிட் டைம்ல வந்து நம்ம கல்விக்குன்னு நினைச்சுதான் கைபேசியை குழந்தைங்களை பயன்படுத்த விட்டோம். அது கல்விக்கும் பயன்படுத்துச்சு, அதே சமயம் குழந்தைங்களுடைய ஒழுக்கத்தை கெடுக்கிறதுக்குமே வந்து அந்த கைபேசி காரணமா இருந்தது. இந்த ஸ்மார்ட் போன் கையில வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஆசிரியராக நீங்க குழந்தைங்க கிட்ட எதிர்கொள்றீங்க? மாணவர்கள் வந்து எதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம காலகட்டத்தில் போய் விளையாடுவோம், வேர்வையோட ஆனந்தத்தை இழக்கிறோம் சார் பசங்க எல்லாருமே. இப்போ ஏன்னா மொபைல் ஃபோன் வச்சு அவங்க வேர்வைனாலே என்னன்னே தெரியல. வேர்வைனா ரொம்ப கஷ்டமான வேலை செஞ்சால் தான் வேர்வைன்றான், விளையாட்டை மறந்துட்டாங்க சார். எவ்வளோ பள்ளிகளில் முதல்ல விளையாட்டு மைதானம் வச்சுருக்கீங்க. அரசாங்க பள்ளியில் மட்டும்தான் போதிய அளவுக்கு ஒரு கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் சார், இப்போ இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து கட்டடமாக வந்து கட்டி கிளாஸ் ரூம் தான் இருக்கே தவிர பெரிய லெவலில் வந்து நீங்கள் கிரவுண்டே இருக்கிறதில்ல. அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியறதில்ல. கோவிடுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க சீட்லேயே உட்கார மாட்டாங்க. இப்போ நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தைங்க வந்து ஓடி 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 தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த உட்கார பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. எதிர்த்து பேசுறதுங்கிறது ரொம்பவே வளர்ந்துருக்கு சார். பேசுறாங்க. ஆமா, நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு அது சரியா தவறான்னு கூட யோசிக்கிறது இல்லை. அட் டயத்துல அவன்கிட்ட ஆன்சர் இருக்கு. எங்கடா சந்தோஷம் இன்னொரு பையனும் வெளியே போன மாதிரி இருந்துச்சு, யார் கூட போனான்னு கேட்டா ஆம்பளை பையன் கூட தான் மிஸ் போனான். அது ஒண்ணு. எல்லாரும் இது பாக்ஸை எடுங்கடா காட்டுங்கடான்னு சொன்னா எதை காட்டணும்? மாணவர்கள் வந்து அது சரியா தவறான்னு கூட யோசிக்கிறதுல, அவங்களுக்கு தேவை டக்குன்னு ஒரு பதில். நிறைய நேரங்கள் அது இரட்டை அர்த்தமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பேசுறாங்க. அந்த சமயத்துல ஆசிரியர்களுக்கு பதில் சொல்லவும் முடியல, என்ன சொன்ன. ஏன்னா அடுத்தடுத்து அவன் கவுண்டர் ரெடியா இருக்கும் பட்சத்துல அமைதி காக்கிறது தான் சார் ஆசிரியர்கள் பொறுமைங்கிறது அந்த இடத்துல எங்களுக்கு தான் ரொம்ப தேவைப்படுறதா நான் ஃபீல் பண்றேன். ஒரு பெற்றோராகிய நீங்க அவங்க கையில ஒரு போனை கொடுத்து மொத்தமா அவங்க வாழ்க்கையவே நீங்க புரட்டி போட்டீங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை கவனிச்சுட்டு இருந்தீங்க, அவங்க என்ன செய்யறாங்கிறத நீங்க கவனிக்கலன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நார்மலா செய்யக்கூடிய விஷயத்தையே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப பெற்றோர்கள் சைட்ல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்து அதுக்கு வந்துட்டு ஸ்பூன் ஸ்பீடிங் பண்ணி ஆய் கழுவி விட்டு பாத்ரூம் போக வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் செலவு பண்ணி பெத்தா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஒரு ஆசிரியரா வர்றதுக்கு முன்னாடி பிஎட்ல நீங்க இதைத்தான் படிக்கிறீங்க. மேக்ஸையோ சயின்ஸையோ அக்கௌண்டன்ஸையோ எதையும் நீங்க படிக்கிறதே கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, பிஎட்ல நீங்க என்ன படிச்சீங்க? ஏன்னா நானும் பிஎட் படிச்சுட்டு தான் வந்தேன். நான் இப்போ ஒரு பெற்றோரா இருக்கேன். பிஎட் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பலதரப்பட்ட மாணவர்கள் வருவாங்க. அந்த மாணவர்களை எப்படி நீங்க கையாளணும் அப்படிங்கிறத 3 செமஸ்டர் படிப்பாங்க.
ஒரு செமஸ்டர் ப்ராக்டிக்கலா கிட்டத்தட்ட 90 நாட்கள் பள்ளியில போய் வேலை செஞ்சு தங்களோட அனுபவத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பிஎட் டிகிரியவே கையில வாங்குவாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி மாணவனை எப்படி பார்க்கணும், பலதரப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலிருந்து வர்ற மாணவனை எப்படி நீங்க கையாளணும், ஸ்கூல் சரியா இருக்காதுதான், கிளாஸ் ரூம் சரியா இருக்காதுதான், வெளியே பஸ் சத்தம் கேட்கும் தான், ஃபேன் ஸ்பீடா ஓடும் தான், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எப்படி சமாளிச்சு பாடம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் பிஎட்ல 2 வருஷம் நம்ம படிக்கிறோம். ஆனா இப்ப நீங்க அதை என்ன பண்றீங்க, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றீங்க. நீங்க சொல்றது எல்லாமே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடினா பரவாயில்லாம, இப்ப நம்ம 21ஆவது நூற்றாண்டுல இருக்கோம். கிட்டத்தட்ட 99% படித்த பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. தனக்கு நோய் வந்தாலும் சரி, தன்னோட வீடு போனாலும் சரி, தனக்கு நகை இல்லாட்டியும் சரி, குழந்தை படிச்சா போதும். 21ஆம் நூற்றாண்டுல இருக்க எல்லா பேரண்ட்ஸும் படிச்சவங்க தான், எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களே. இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டிய தேவை ஏன் ஏற்படும் தெரியுமா உங்களுக்கு? பிஎட் படிச்ச நீங்களும் உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு தாங்க அனுப்பி ஆகணும். ஏன்னா அங்கேதான் சமூகத்தை கத்துக்க முடியும். கல்வி மட்டும் இல்ல, அதை தாண்டி பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம்னா என்ன, மற்ற நபர்களோட பழகுறதுனா என்ன, இந்த சமூகம்னா என்ன, இந்த சமூகத்துல ஒவ்வொரு மனிதனையும் எப்படி எதிர்கொள்வது, பகுத்தறிவுனா என்ன, அவன் எப்படி சிந்திக்கணும், அது புள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்க. அப்பதான் புரியும். பிள்ளைங்களுக்கு சும்மா பாட புத்தகத்தை மட்டும் நடத்துறது வாத்தியார் வேலை இல்ல, அது தெரிஞ்சுதான் நீங்களே இங்க அனுப்புறீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. பிஎட் படிச்ச நீங்க உங்க பிள்ளைய உங்களோட வச்சுக்க வேண்டியதுங்க. இன்னொரு கேள்வி திருப்பி கேட்கிறேன். ஆசிரியர் என்பது பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் ஆசிரியர் கிடையாது. பள்ளிக்கூடத்துல இருக்கிறது ஆசிரியர் தான், கல்லூரியில இருக்கிறது ஆசிரியர் தான், பல்கலைக்கழகத்துல இருக்கிறது ஆசிரியர் தான். போட்டி தேர்வுக்கு மாணவர்களை தயார் பண்ணி என்னைக்கெல்லாம் பெற்றோர்கள் இந்த புள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சார், கல்லூரி படிக்குது சார், ஒரு புள்ள கல்லூரியை முடிச்சதும் அந்த புள்ளைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேரண்ட்ஸ்? எப்படியாவது எவனையாவது மாப்பிள்ளை பாக்குற வரைக்கும் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி வைப்போன்னு என்ன மாதிரி கோச்சிங் சென்டர் நடத்துறவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த புள்ள நல்லா படிக்குது நல்லா படிக்கல அதெல்லாம் முக்கியம் இல்லை சார். அந்த இன்பிட்வீன் கேப்பை இன்னொருத்தருக்கு புடிச்சு கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த புள்ள சூப்பரா படிச்சுக்கிட்டு இருக்கும் சார். அடிச்சா இந்த குரூப் 1, இந்த குரூப் 2, இந்த குரூப் 4 பாஸ் ஆகும். ஆனா அப்படிப்பட்ட புள்ள நல்லா ரெடி பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருப்போம் ஆசிரியர். அங்கிருந்து ஒரு பேரண்ட் வந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம் சார், நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, நான் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், இனிமேட்டு என் புள்ள கிளாஸுக்கு வராது சார். அப்ப இவங்களோட நோக்கம் அந்த புள்ளைய சரியா கொண்டு வரதா இல்ல அந்த புள்ளையோட வாழ்க்கையை நல்லபடியா கட்டமைக்கிறதா? இங்க எத்தனை பேரண்ட நான் தடுத்திருக்கேன் தெரியுமா? நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். எத்தனை பேரண்ட் உள்ள புந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்து இன்னைக்கு அந்த புள்ள கல்யாணத்தை பண்ணிட்டு பிள்ளைய பார்த்துட்டு கழுவி விட்டுட்டு மோண்டு விட்டு பெருகிட்டு தெரியுமா? இன்னைக்கு பேரண்ட்ஸ் நாங்க கண்டிக்க வேண்டியதா இருக்கு. உங்க புள்ள பாஸ் ஆயிரும், உங்க புள்ள உயர்ந்த இடத்துக்கு போவோம், இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணாதீங்க, இந்த புள்ள இன்னும் ஒரு வருஷத்துல வேலை வாங்கிரும், நீங்க பொறுமையா இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை கவர்மெண்ட் ஜாபுக்கு போக வச்சு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் தான். ஒரு ஆசிரியருக்குரிய தகுதியே பொறுமையோடு இருத்தல். பிஎட் ஏன் படிச்சிருக்கீங்க? பிஎட்ல உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டதுனால தான் பேசிட்டு இருக்கோம். நான் 3 MA, MSc, MEd, 2 MPhil படிச்சுட்டு சும்மா இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் உட்கார்ந்து உங்கள்கிட்ட நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு நாங்க வரல. டீச்சரோட தகுதியா இது? டீச்சரோட தகுதியா? பிஎட் படிக்காம MEd படிக்காம நானுங்களுக்கு வந்து உட்காரல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆசிரியரை இவ்வளவு பேர் நாங்க அமைதியா கேட்டோம், இவ்வளவு நேரம் கேட்டோம். நாங்க எங்களை பேச விடுங்கன்னு சொல்லும்போது ஒரு ஆசிரியரா இருந்த அவர் உங்க பேச்சையும் கேட்காம எங்க பேச்சையும் கேட்காம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அவர் வளர்க்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ வந்து அவங்க சொல்றாங்க குழந்தைங்களுக்கு வந்து மெமரி பவர் போச்சு, எழுதும் திறமை போச்சு, எல்லாமே சொல்றாங்க, இப்போ முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க இப்போவும் இன்னும் வந்து ஆன்லைன்ல தான் அனுப்புறீங்க. வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி ஸ்கூல் டீச்சர்ஸ் அனுப்புறாங்க. அது ஏன் அனுப்புறீங்க? இப்போ முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க அடுத்தது டியூஷன் எடுக்கணும். இது ஆன்லைன்ல போட்டு ஆன்லைன் டியூஷன் பணம் சம்பாதிக்கணும், மெயின் ரீசன். அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி எழுத வரும்? 70 மார்க் வாங்குறியா, ஆன்லைன்ல அனுப்பிச்சிடு, அவன் வந்துருவான். அவன் 50 மார்க் வாங்குற பையன் வீட்டுக்கு வா, டியூஷன் வாடா, வீட்டுக்கு வா, நான் டியூஷன் எடுக்கிறேன், நீ காசுக்கு தானே எடுக்கிற, ஒத்துக்க சொல்லுங்க சார் அவங்கள. பணம் இல்லாம டியூஷன் இப்போ அந்த மெயினோட கான்செப்ட் அவங்களுக்கு, அதனால எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணிட்டாங்க. எல்லா ஆசிரியர்களும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி பாடத்தை எல்லா மாணவர்களும் கொடுத்துட முடியாது. 40 மாணவர்கள்ல சில மாணவர்களுக்கு அவர்களுடைய நுண்ணறிவு கூர்மைக்கு தகுந்தார் போல அவங்களுக்கு பாடம் போயிருக்கலாம். ஒரு சில மாணவர்களுக்கு புரிதல் கொஞ்சம் குறைவா இருந்ததுனால அந்த மாணவர்களை அவங்க டியூஷனுக்கு அனுப்பலாம். ஆனாலும் இவங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லல பாருங்க, டியூஷனுக்கு நாங்க அனுப்ப வேண்டிய இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்ப டியூஷன்ல வகுப்பு எடுக்கிறவரும் ஆசிரியர் தான். அப்ப அந்த மாணவர் டியூஷன் மூலமா நல்ல மார்க் வாங்கினாலும் ஆசிரியர்னால தான் சார் அந்த வெற்றி அடையுது. இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான அறிவு கூர்மையோட இல்லை. அப்போ என் குழந்தை பக்குன்னு சொல்லி கொடுத்தோடனே பத்திக்குச்சு அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு 10 தடவை சொல்லிக் கொடுக்கணும், இன்னொரு குழந்தைக்கு 100 தடவை சொல்லிக் கொடுக்கணும், இன்னொரு குழந்தைக்கு நம்ம 200 தடவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு.
அப்போ அதை ஒரு கிளாஸ் ரூமில் 1 hour 45 நிமிஷத்தில் நீங்கள் செய்கிறதுங்கிறது வந்து சாதிய குறைவுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதே டீச்சர்கிட்ட கேட்குற காசை கொடுத்து அவங்க அனுப்பி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா உங்கள் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே விஷயத்த அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே டியூஷனுக்கு அனுப்புறோன்ற ஒரு பேச்சு பேசுனாங்க பாருங்க. அந்த விஷயத்துக்காக தான் அது மட்டும் இந்த சிந்தனை இங்க மட்டும் இல்லைன்றத சொன்னேன் சார். ஆசிரியர் நீங்க ஏன் சார் தவறா பேசணுங்கிறதா என் கேள்வி. பெற்றோர் தப்பா பேசட்டும், ஆசிரியர் நம்மளோட நிலைப்பாடு நம்ம சரியானலாம் இருக்கணும். அவங்க ஆசிரியர் கிடையாது. 30 வருஷமா நான் டியூஷனும் நடத்துறேன், ஸ்கூல்ல வாத்தியாராகவும் இருக்கிறேன். எல்லா மாணவர்களும் சமமா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது முடியாத கதை. அதை நீங்க முதல்ல உணரல. நல்லா படிக்கிறவன் 100 மார்க், நம்ம பையனும் 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க தான் டியூஷனுக்கு அனுப்புறீங்க. நான் வந்து இதுவரை எந்த மாணவனையும் டியூஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. அந்த மார்க் எடுத்துட்டா மட்டும் நல்ல மாணவன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. நாங்க அப்படி நினைக்கல. எல்லாரும் 100க்கு 100 எடுத்தாதான் அறிவாளின்னு நினைக்கல. ஆனா அந்த பையனை மாதிரி நம்ம பையனும் 100க்கு 100 எடுக்கணும்னு சொல்ல வரேன். என்ன சொல்லனா, இதெல்லாம் பேச்சு நடைக்கு நல்லா இருக்கும். மேடை நாங்க டியூஷனுக்கு வாங்கன்னு யாரையும் நாங்க கூப்பிடலையே. நான் ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்ல நான் படிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகும்போதோ இல்ல மேல் படிப்பு படிக்கும் போதோ எனக்கு மார்க் தேவையில்லை, வெறும் கேடர் மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இப்படி பொதுப்படையாக நீங்கள் வைக்கும் போது பிரச்சனை இல்லை. இப்போ நீட்டாக இருந்து எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது, மார்க்கை மதிப்பீடாக நீங்கள் வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால பெற்றோர்கள் வேலை வழி இல்லாமல் அந்த மார்க்கை நோக்கி படிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு. தாங்கள் சாதிக்க முடியாததை தங்கள் பிள்ளைகள் சாதிக்கணும்னா அப்போ நாங்கள் என்ன செய்யறது? இப்போ நான் 10th ஃபெயிலு சார், என் பேருக்கு பின்னாடி டிகிரி இல்லை சார். என் பொண்ணும் 10th ஃபெயிலாக இருக்கணும்னு நான் எப்படி சார் நான் நினைப்பேன்? என் பொண்ணுக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கணும், அவளுக்கு பிடிச்சதை அவள் செய்யணும், என் பையனுக்கு பிடிச்சதை படிக்கணும் தானே ஒரு பெற்றோராக எல்லாருக்குமே இருக்கும். அது இல்லைங்களா? இல்ல சார், விளையாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போலாங்க சார். அதுவும் இல்லாதவன் எந்த பிள்ளைக்கும் எந்த திறமையும் இல்லடி யாருமே சொல்ல முடியாது. அந்த மாணவருடைய திறமையை கண்டறிய வேண்டியதான் நம்மளோட வேலை. ஒரு புள்ள செவுத்துல கிறுக்குனுச்சுன்னா அந்த புள்ளைய பலார்னு அடிச்சு யாரு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்றது பேரண்ட்ஸ். ஒரு புள்ள பேப்பர்ல கிறுக்குனா கூட டேய் உனக்கு டிராயிங் சூப்பரா வரும் போல, நீ வந்து டிராயிங் போட்டியில கலந்துக்கடா அப்படின்னு என்கரேஜ் பண்றது ஆசிரியர். ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடுறானங்க, ஓடிக்கிட்டே தெரியுது பாரு அப்படின்னு சொல்றது பெற்றோர்கள். அவன்கிட்ட அத்லட்டுக்கான எல்லா டேப்ஸ் இருக்குடான்னு கண்டுபிடிச்சு அவன் அத்லட்ல கொண்டு போய் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொண்டு போறது ஆசிரியர்கள். நீங்க சிறந்த ஆசிரியரா இருந்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. அது படிக்க வைக்கணும். தப்பு சார், நீங்க முதல்ல தப்பா பேசிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா போறது இந்த மாணவன் தீர்மானிக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய முதல் பேரண்ட் உலகத்துல இவரா மட்டும் தான் இருக்க முடியும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆசிரியரோட வேலை என்னன்னா ஒரு மாணவர்களுக்கு படித்தாலும் அவர்கள் திறமைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத தேடி சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்களோட வேலை. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இப்படி அரசாங்கம் இதுக்காக ஒரு டிவிஷனை உருவாக்கி இருக்கு, இதன் மூலியமா ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திக்க முடியும்னு சொல்ல வேண்டியது அவரோட கடமை தானே. 10ஆம் வகுப்பு மட்டுமே அதை எப்படி சொல்ல முடியும்னு கேட்க முடியாதுல்ல. செல்ஃபா அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா நிறைய பள்ளிகள்ல அவங்களுக்கு கிளாஸோடைய நேரத்தை குறைச்சிட்டு அதுக்கு பயிற்சி பண்ண அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு லெட்டர் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து அது போர்ஷனை கவர் அப் பண்ணிட்டு எக்ஸாம் வந்து எழுதுங்கன்னு சொல்றாங்க. ரெண்டுமே அந்த குழந்தை தோத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அது அவர் வாயிலே வரக்கூடாது, அவர் வாயில தான் வரணும், அது அவர் தான் சொல்லணும். சார் நான் ஒரு இன்சிடென்ட்டே சொல்றேன் சார். ஒரு தனியார் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை 10ஆம் வகுப்பு போர்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த பையன் என்கிட்ட 2ஆம் வகுப்புல இருந்து சிலம்பம் கத்துக்கிறான். நான் சிலம்பம் மாஸ்டர், கராத்தே மாஸ்டர், நான் ஆசிரியர் மட்டும் இல்ல. என்கிட்ட 2ஆம் வகுப்புல இருந்து கத்துக்கிறான். அவனுக்கு பேச்சுவார்த்தை சரியா ப்ரொனன்சியேஷன் வராத காலத்துல என்கிட்ட கத்துக்கிறான். அருமையான பிளேயர். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலாம் ஸ்டேட் அடிச்ச ஸ்டூடெண்ட். ஆனா நம்ம கவர்மெண்ட் ரூல் படி அவன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னா கடைசி 4 வருஷம் அவன் ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்ன சாதிச்சானோ அந்த சர்டிபிகேட் மட்டும் தான் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. இதாஸ் பர் ரூல். அப்போ அவன் 9th 10th 11th 12th இந்த 4 வருஷத்துல அவன் எந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கானோ அதுதான் அவன் வந்து அடுத்த லெவல் படிப்புக்கு அவனுக்கு யூஸ் ஆகும். ஆனா அவங்க பேரண்ட் என்ன தெரியுமா பண்ணாங்க, 8ஆம் வகுப்புல 10th போர்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேட்டு அவன் சிலம்பம் போட்டிக்கலாம் வேணாம் சார், அவனை கிளாஸுக்கு அனுப்ப முடியாது சார் அப்படின்னு அவனை அனுப்ப மாட்டேன்ட்டாங்க சார். அந்த பையன் ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ்க்கு போகாம படிச்சு எல்லாத்தையும் தொட்டு கும்பிடுற பழக்கம். அந்த புக் எடுத்தா தொட்டு கும்பிட்டு படிக்கணும்னு சொல்லி கொடுத்து உண்மையா நடந்தது சார். அந்த பையன் பேர் ராமநாதன் பேரு. அப்படியே தொட்டு கும்பிட ஆரம்பிச்சா சார். எதை பார்த்தாலும் தொட்டு கும்பிட்டு அந்த பையனோட மென்டாலிட்டியே சரியில்லை சார். அவனால படிச்சு போக முடியல. திரும்ப 12th முடிச்சுட்டு அதே பேரண்ட் வந்து என்கிட்ட அழுகிறார் சார், மாஸ்டர் உங்களை விட்டு அவனை திருத்தறதுக்கு வேற யாரும் முடியல மாஸ்டர், அவன் எல்லாத்தையும் தொட்டு கூட ஆரம்பிச்சா மாஸ்டர், என்ன பண்றதே தெரியல மாஸ்டர், அழுதுட்டு கொண்டு வந்து விட்டாரு. இப்ப அந்த பையன் அக்ரி படிக்கிறான் சார். அவனை திரும்ப சிலம்பத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை நல்லா ஆக்கியிருக்கோம் சார்.